ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரெய்னி டே இன்னைக்கு. ரெய்னி மார்னிங் பாருங்கள், மேகமூட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நைட்டெல்லாம் மழை வந்துடுது. பகலில் இன்றைக்கி அந்த மழை அப்படியே விடவே இல்லை. லைட்டாக 1-2 தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் மாடிக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எழுந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 6 o'clock இன்றைக்கி எழுந்துட்டு என்னோடய மாடிக்கு போயிட்டேன். பாருங்கள், என்னோடய மல்லிகைப்பூ செடி ஏதோ ஒரு பூச்சி சாப்பிட்டுட்ருக்கு, எதுன்னு தெரியல. பூவும் கொஞ்சம் பெருசாகவே இல்லை, குட்டி குட்டியாக வந்துடுச்சு. எப்படியோ என்னோடய செடியை நான் காப்பாற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாகற்காய் வந்துட்டு இங்கே பழுத்துருச்சு. சரி, கொஞ்சம் பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பெருசாக வரலை. பார்த்திங்கன்னா பாகற்காய் வந்துட்டு பழுத்துருச்சு. அதனால் இவர் இனிமேல் தேர மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பாகற்காய் எல்லாத்தையும் பறிச்சாச்சு. பாருங்கள், ஒரு 4-5 பாகற்காய் தேரிச்சு. இன்றைக்கி வந்துட்டு சுண்டல் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த பாகற்காயை போட்டு காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடியில் இருக்க பாகற்காயெல்லாம் தேடி ஒன்று ஒன்றா பறிச்சிட்ருக்கேன். ஒரு 4-5 கிடைச்சது எல்லாமே சர்ச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ரொம்ப தண்ணி சதன்னு இருக்கிறதுனால செடி சீக்கிரம் பழுத்துருச்சு. ஆனாலுமே 1-2 காய் குட்டி குட்டியாக இருக்குது. இதுக்கு தேவையான சத்து ஒன்றும் கிடைக்கல. இந்த காய்கறி வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கழனி தண்ணி, அப்புறம் கஞ்சி தண்ணி, இதெல்லாமே கொண்டு வந்து மேலே ஊற்றுவேன். மழை ரெகுலராக நைட்டில் மழை பெய்யறதுனால செடி கொஞ்சம் சோந்தா மாதிரி இருக்குது. ஏன்னா தண்ணி ரொம்ப போனாலுமே செடி ஒரு மாதிரி நசன்னு ஆகிடும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் நிறைய செடி தோட்டம்லாம் வச்சுருந்தேங்க. நிறைய வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, புளிச்சக்கீரை, இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருந்துச்சு. ஆனால் என் தோட்டம் எல்லாம் போயிடுச்சு. இந்த புயல் வந்ததில் எல்லாமே இதுவாயிடுச்சு. இதை பாருங்கள், இந்த செடி வந்துட்டு வேறு ஒரு சின்ன தொட்டியில் இருந்துச்சு. இதை இப்போ ப்ளேஸ் மாற்றி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் துளுத்து வரான். பாருங்கள், வெண்டைக்காய் செடி ஒன்று தான். ஆல்ரெடி 2-3 காய் பறிச்சிட்டேன். இது வந்து அடியில் துளர்லாம் விட்டு வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாதுளை, இவங்க காய் வைப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் காய் வைக்கவே மாட்டேன்றாங்க. பூ நிறைய பூக்குது, ஆனால் காய் ஒன்றுமே வர மாட்டேங்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி துளசி இருந்துச்சு. அந்த துளசி வந்துட்டு இப்போது மழை பெய்யவும் அதில் எங்கேருந்தோ முளைச்சி வருது அந்த துளசி. அடுத்து மல்லிகைப்பூலாம் பறிச்சிட்டேன். பறிச்சுட்டு அந்த பூ பறிச்சதுக்கப்புறம் அந்த துளிரெல்லாம் கட் பண்ணி விட்டோன்னா நல்லா துளுத்து நிறைய பூ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு அந்த பூத்ததை வந்துட்டு கையாலேயே கட் பண்ணி விடுறேன். அப்புறம் வந்துட்டு வீட்டிலேருந்து கீழேருந்து கொஞ்சம் காலையில் வந்து கழனி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஊற்றலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் நைட்டு இந்த மாவு தோசை ஊற்றிட்டு மீதி இருந்த மாவு கொஞ்சம் இருந்துச்சு, புளிச்ச மாவு, இட்லி தோசை மாவு. அதையும் நல்லா கரைச்சிட்டு, அப்புறம் வடித்த கஞ்சி அதெல்லாம் கரைச்சிட்டு எல்லா செடிக்கும் கொஞ்சம் ஊற்றிடுவேன். அப்புறம் அந்த காய் கட் பண்ண வேஸ்ட்டு இதெல்லாமே எடுத்து என்னோடய செடிகளுக்கு தான் போடுவேன். பாருங்கள், இன்னொரு பாகக்காய் தான் இன்றைக்கி ஒரு 4-5 காய் கிடச்சிது. அதெல்லாமே தொட்டியில் போட்டு கொண்டு வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு மோட்டர் போட்டிருந்தேன். சரி, பசங்க எழுந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எங்கெங்க வேலைக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் மட்டும் இருக்கிறதுனால பாத்திரம்லாம் நைட்டு சாப்பிட்டு போட்ட பாத்திரம் இதெல்லாமே. அதுக்கப்புறம் மிஷினில் ஒரு வாரம் மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால என்னால் துணி வாஷ் பண்ணவே முடியல. அன்றைக்கி ஃபஸ்ட்டாக துணியை போட்டேன். பசங்களை வந்து பார்த்தா தூங்கிட்டே இருந்தாங்க, எந்திரிக்கலை. ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் ஜில்லுன்றதுனால பசங்க நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்குள்ள கிச்சனில் நைட்டு சமைச்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே இருந்துச்சா, அதை நம்ம வந்துட்டு கழுவிட்டு டீ போட்டுட்டு அப்புறம் பசங்களை எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு நான் வீட்டுக்கு வர்றதே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதே ஒரு 7:30க்கு மேலே ஆகிடுது. 7 o'clock 7:30க்கு மேலே ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 to 5 or 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் கரெக்டாக இருக்குது.
அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாத்திரத்தை கழுவுறதுக்கு என்னால் முடியறதில்ல. அதனால் மேக்ஸிமம் நைட் பாத்திரம் அப்படியே போட்டுருவேன். காலையில் எழுந்து தான் கழுவுவேன். ஒரு சில தடவை முடிகிற நேரத்தில் செஞ்சுடுவேன். அது என்னவோ தெரில, வேலைக்கு போகிற பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கிச்சன் அப்படிங்கிறது பெண்களுக்குன்னே ஒதுக்கப்பட்ட ஒரு இடமாகவும் ஒதுக்கப்பட்ட ஒரு வேலையாகவும் ஆகிடுது. வீட்டில் இருந்தாலும் அவங்க அதை தான், கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க தான் செய்யணும். ஆனால் ஆண்கள் வேலைக்கு போகிறதோடு அவங்களோட வேலை முடிஞ்சிருது. வேலைக்கு போகிற பெண்கள் அந்த வேலைக்கு போகிற ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் அவங்க வேலைக்கே போக முடியுது. அவங்களாம் என்றைக்குமே எதையுமே செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போகிறதே கிடையாது. என் வீட்டில் அப்படி தான், மற்ற வீட்டில் எப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு ஆள் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒன்று ரெண்டு வேலையாவது செஞ்சு கொடுப்பாரு. இப்போ அவர் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் போகணும் அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் நம்மளோட அந்த தன்னம்பிக்கையை விட்டுறாமல் நம்ம பசங்களுக்காக நமக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதலோட கான்ஃபிடெண்ட்டாக ஏதோ என்னோடய வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப இல்லை, நைட்டு சமைச்ச பாத்திரம், அதுக்கப்புறம் சாப்பிட்ட பாத்திரம், அவ்வளோதான். இதுதான் போயிட்டுருக்கு. நைட்டெல்லாம் வேறு மழை வேறு வந்துடுது. பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிக்குது, நைட்டானால் மழை வந்துடுது. பகலில் எப்போ மழை வருதுன்னு தெரியவும் மாட்டேங்குது. அதனால் துணியெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே சேர்ந்து போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேலை துணியை தான் இன்றைக்கி நான் செஞ்சு மிஷினில் போட்டுவிட்டு பசங்களை நாளைக்கு இன்றைக்கி மந்த்லி டெஸ்ட்டுன்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் பசங்களை எழுப்பி விடணும். பசங்களை வந்துட்டு டீ பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். பாத்திரம்லாம் கழுவி முடித்த உடனே சிங்கையும் ஒரு தேய்ச்சி விட்டு, எப்போவுமே நான் அதில் இருக்க டஸ்ட்லாம் எடுத்து விட்டு சிங்கை சுற்றிலும் ஒரு சின்ன அப்படியே வளவலன்னு இருக்கும். சிங்கையும் சேர்த்து சுற்றி விட்டு நல்லா கழுவிட்டுறணும். கழுவிட்டால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே சிங்கையும் தேய்ச்சி ஒரு கழுவி விட்டுருவேன். கழுவியாச்சு. அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து டீ போட கிளம்பிடலாம். அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் பால் எடுத்து டீ போட்டு பசங்களை எழுப்ப போயிடலாம். ஓகே, இது நைட்டே வந்துட்டு பச்சைப்பயிரையும் சுண்டலையும் ஊற வச்சிட்டேன். பச்சைப்பயிர் பாருங்கள், நல்லா முளை கட்டி சூப்பராக வந்திருக்கு. என் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுட்டேன். ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே அதை எடுத்து வச்சிட்டோன்னா எடுத்து நல்லா சாப்பிட்டுப்பான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பால் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி சத்து மாவு, இதை நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4-5 இல்லை, ஒரு 18 வகையான தானியங்கள். இது பாசிப்பயிறு அப்படியே சத்து மாவு பாக்கெட்டாகவே வாங்கி நான் வீட்டில் வந்துட்டு வறுத்துட்டு அதை வந்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் காலையில் இந்த கஞ்சி தான் பசங்களுக்கு கொடுப்பேன் நான். இப்போ முந்தின நாள் தான் அரைச்சேன். கிட்டத்தட்ட மாமா ஊருக்கு போனதுலேருந்து இது மாவு தீர்ந்துடுச்சு. வாங்கிட்டு வந்து 1 வீக் வீட்டில் இருந்தான். அதுக்கப்புறம் இல்லை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நேற்று வந்துட்டு சலிக்கவே இல்லை. எல்லாத்தையும் 1-2 கொஞ்சம் நேவாக அரைச்சி டப்பாவில் கொட்டி வச்சுட்டேன். இதை கரைச்சி டீயில் போட்டுட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்துட்டு பனங்கற்கண்டோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து காலைல டீ காஃபிக்கு பதிலாக இதை தான் கொடுப்பேன் பசங்களுக்கு. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது சைடில் கொதிச்சிட்டே இருக்கட்டும். போய் பசங்களை எழுப்பி விட்டுறலாம். ஏன்னா வந்துட்டு எக்ஸாம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்துட்டு பசங்களை எழுப்பி நம்ம அவங்கள வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சிடலாம். ஏன்னா அவங்க காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் பசங்க நல்ல பசங்க, அவங்களே எழுந்த உடனே ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வருவாங்க. பக்கத்துலேயே அப்படியே சாப்பாட்டுக்கு வந்துட்டு உழ வச்சுட்டு இப்போ வந்துட்டு இது வந்து நாட்டு சக்கரை ஒரு பாக்ஸில் வாங்கி நான் ஸ்டோரேஜ் பண்ணிப்பேன். நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஒயிட் சுகர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓரளவுக்கு
நாட்டு சக்கரை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அரிசி எடுத்தாச்சு. பாருங்கள் பசங்க அழகாக அவங்களே போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து உக்காந்துக்கிட்டாங்க. தம்பி ரொம்ப குளிருது அப்படின்னு சொன்னால் அதனால் அவங்க அப்பாவோட ஜர்கின் எடுத்து போட்டுட்டு வந்து உக்காந்துக்கிட்டாரு. பாப்பா வந்துட்டு ஆடுதுன்னு சொல்லிட்டு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. தம்பி வந்துட்டு அது நல்லா குளிச்சிட்ருக்கா. அப்படி தம்பிக்கு மேக்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். பாப்பாவுக்கு வந்து தமிழ், அதனால் தமிழ் அவங்களே எடுத்து படிச்சிட்ருக்காங்க. தம்பிக்கு வந்துட்டு நான் இப்போ அப்படியே காய்கறிகள் கட் பண்ணிக்கிட்டு தம்பிக்கு வந்துட்டு மேக்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். அவர் டீ குடிச்சிட்டு அவரோட புக்கை எடுத்துகிட்டு வந்துடுவார். நான் அப்படியே பக்கத்தில் தம்பிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே என்னோடய கிச்சனில் குழம்பு செய்கிற வேலையை பார்த்துட்ருக்கேன். போயிட்டு சொல்லி கொடுத்து தான் வந்து கிச்சன் வேலையை பார்த்துட்ருக்கேன். பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தோட்டத்தில் பறிச்சேன். பாகற்காய் இது எல்லாத்தையும் போட்டு தான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். காரக்குழம்பு சைடில் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு கருவாடு வறுத்துட்ருக்கேன். என் சமையல் வேலையை முடிச்சுட்டு பசங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரணும். தம்பி சாப்பிட்டுட்ருக்க. அப்படி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அவர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வரைஞ்ச பிக்சர்லாம் காமிங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பாருங்கள் செவுத்தில் அவங்க பிக்சர்லாம் ஒரு பிக்சரும் வரைஞ்சி ஒட்டி வச்சிட்ருப்பாங்க. இது வந்து பாப்பா வரைஞ்ச பிக்சர், இது வந்து தம்பி வரைஞ்ச பிக்சர், இதுவும் தம்பி வரைஞ்சது. அவங்க புத்தகத்தை பார்த்து இதெல்லாமே வரைவாங்க. இது வந்து பாப்பா வரைஞ்ச பிக்சர். அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு டிஃபன் கட்டிட்டு மீதி இருந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டுப்பேன். அதில் ஒரு வாய் அவன் கேட்டான், அதனால் அவனுக்கு ஒரு வாய் விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு துணி மிஷின் துவைச்சி முடிச்சிடுச்சு. இதெல்லாமே அவங்களோட ட்ரெஸ்ஸு தான். அவங்களுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ் போடுவாங்க. வாரத்தில் 4 டப்பு அவங்களுக்கு துவைக்கணும். இது எல்லாமே அவங்களோட யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் நிறைய இருந்துச்சு. மோட்டரை போட்டு விட்டுட்டு மேலே போயிட்டு இந்த மோட்ரு வலியறதுக்குள்ளார துணி எல்லாத்தையும் காய வச்சிடணும். கீழே ஏன்னா மழை எதுவும் வந்துருந்தா என்னன்னு தெரியல, அதனால உள்ளே கொஞ்சம் துணியை காய வச்சுட்டேன். மேலே மாடியில் போயிட்டு என்னோடய ட்ரெஸ் 2 தான் துவைச்சி போட்டிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பசங்களோட துவைச்சிட்டு நாளைக்கு லீவு தான். நாளைக்கு வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாத்துலேயும் பசங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் காய வச்சுட்டு இப்போ நான் குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பணும். மோட்ரு வலிஞ்ச உடனே நான் கீழே போயிடுவேன். அது வரலாம் துணியை போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். பாருங்கள் இது அத்தனையுமே அவங்களோட ட்ரெஸ் தான். மோட்ரு வலிஞ்சிட்டு கீழே போயிட்டு ஹேர் மட்டும் தலையை மட்டும் சீவிட்டு காலை எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. வீட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். பையன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணான், டெய்லி லேட்டாகவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 9:10 அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து 9:15 9:20 இந்த மாதிரி டைம்லாம் கொண்டு போய் விட முடியுது. அவ்வளோ சீக்கிரம் இருந்தாலுமே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். இப்படி தான் எங்களோட டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த அவசரமான உலகத்தில் பெண்களோட நிலைமையை பாருங்கள், எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது இந்த குடும்பத்திற்காக. இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நைட்டு வந்துட்டு 7 o'clock தான் வீட்டுக்கு வந்தேன். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதை பிடிச்சி சாப்பிட்டுருக்காங்க. இனிமேல் தான் நான் போய் என் பசங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள தூங்க வைக்கணும். இப்படி தான் என்னோடய ரொட்டீன் போயிட்டுருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.